செம்மணி புதைகுழி விடயம் சம்பந்தமானது. இப்பொழுது 500க்கும் மேற்பட்ட உடலங்கள் அல்லது 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அங்கு அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த ஒரு பக்கத்தில் இந்த எலும்புக்கூடுகள் 100 நாட்களை தாண்டி அகலப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி இலங்கை அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை. முக்கியமாக இந்த எலும்புக்கூடுகளின் தொடர்புடைய DNA டெஸ்ட், யாருடைய குடும்பங்களிலிருந்து காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த குடும்பங்களுக்கும் எடுக்கப்பட்ட எலும்புகளுக்குமான DNA டெஸ்ட்டுகளை போன்ற செய்தி, இது எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய உடலங்களாக எலும்புக்கூடுகளாக இது இருக்கலாம் என்பதை கண்டறிய வேண்டும் என்று சொன்ன தேவைகள் இருக்கிறது. ஆகவே அதற்காக காணாமல் போனவர்களுடைய, குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் காணாமல் போனவர்களுடைய அந்த பட்டியல் என்பது எது, ஆகவே அவர்களது DNA டெஸ்ட்டை எடுப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் செய்யப்படுகிறதா என்று சொன்னால் இதுவரை அப்படியான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்பதும், இரண்டாவதாக அவற்றை முழுமையாக செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை என்பதும், அதனை செய்வதற்கான ஆளணிகள் இலங்கை அரசாங்கத்துடன் அதுக்கு பற்றாக்குறைகள் இருக்கிறது என்பதும், அதற்கான நிதி வளங்கள் தங்களிடம் இல்லை என்பதை கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற காரணங்களால் நிச்சயமாக இவ்வாறான விஷயங்களை ஒரு சர்வதேச, இதில் பாண்டித்தியம் பெற்ற ஒரு சர்வதேச அமைப்புகளிடம் இது கையளிக்கப்பட வேண்டும். இந்த 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 விசாரணைகள் அல்லது இந்த சோதனைகள் என்பது ஒரு சர்வதேச நியதிகளுக்கு உட்பட்ட வகையில் அந்த முறையில் இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அதற்கான முயற்சிகளை 100 நாட்கள் கடந்து 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் எடுத்ததுக்கு பிற்பாடும் அண்மையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நடந்த இது தொடர்பான வழக்கில் சொல்லப்பட்டது, இதில் பெரும்பாலான சூட்டு காயங்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பங்கு வகிக்கக்கூடிய பேராசிரியர், ஒரு சிங்கள பேராசிரியர் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். ஆனால் அவற்றை எடுப்பில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வராமல் இது சம்பந்தமான ஒரு ஆழமான விசாரணைகள் என்பது முக்கியமானது. ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த விசாரணைகளை நாங்கள் குற்றவாளிகள் என்று கருதக்கூடிய அரச தரப்பில் இருக்கக்கூடியோர் செய்வது என்பதிலும் விட நாங்கள் இதில் தொழில்நுட்பங்களை வைத்திருக்கக்கூடிய, இதனை செய்யக்கூடிய ஆட்களை இனங்கண்டு அவர்களை அதற்கு அனுமதிப்பது என்பது மிக மிக முக்கியமான விடயம். ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், மனித உரிமை அமைப்புகளாக இருக்கலாம், ஜனநாயக விடயங்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகளுக்காக இருக்கலாம், சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் நிச்சயமாக இலங்கையில் இவற்றை செய்து முடிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவு என்ற அடிப்படையில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது எல்லோரதும் கடமை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் மிகுதி எலும்புக்கூடுகளை தேடி எடுக்கும் வரையில் அதுக்கு பிற்பாடுதான் அடுத்த கட்டத்தை நகர்த்துவோம் என்பதை விடுத்து நிச்சயமாக இது தொடர்பான விடயங்களை அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும். வெளி தரப்புகளுடன் இது தொடர்பாக பேச வேண்டும். அது UNHRCயாக இருக்கலாம், ஐரோப்பிய யூனியன் நாடுகளாக இருக்கலாம், இந்த விஷயங்களில் தொழில்நுட்பங்களை கொண்டவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்களை அணுகி இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட வேண்டும் என்பது நிச்சயமாக தமிழ் மக்கள் அவ்வாறான ஒரு விடயத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஆகவே மண்ணாலில் தோண்டப்பட்ட எலும்புகளை மூட்டை கட்டி மூலையில் போட்டு அது பிற்பாடு மறந்து போன ஒரு விஷயம் போல உங்களுக்கு செம்மணி புதைகுழி விஷயங்களும் மூட்டை கட்டி மூலையில் போட்ட விஷயமாக மறந்து போகிற விஷயமாக அதை கைவிட முடியாது என்ற அடிப்படையில் இவற்றை நாங்கள் விரைவாக இந்த விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அது அவ்வாறு விரைந்து நடைபெற வேண்டும் என்பதையும் நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.